சேலம் சமயபுரம் மாறி அவ விரும்பினா சின்ன இடத்துல அமர்ந்து கூட பல நன்மைகள் செய்வாங்கிறதுக்கு உதாரணம் தான் சேலம் மாவட்டம் சாமிநாதபுரத்துல வண்டிப்பேட்டு பகுதியில கம்பீரமா அமர்ந்திருக்கிறா ஸ்ரீ சமயபுரத்தா. இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா வேண்டியது எல்லாமே கண்டிப்பா பழிக்குங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. என்னடியாத்தா அப்படி சிரிக்கிறேன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் அவளுடைய புன்னகை. காண்போரை எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம். குழந்தை வரம் வேண்டியும் உடல்நல வேண்டியும் பிரசாதமா கும்பப்படையல் உணவை சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்கிறது அந்த அம்மனோட சக்தியை சொல்லாம சொல்லுதுன்னு சொல்லலாம். சமயபுரம் உள்பட அவ ஆட்சி புரியக்கூடிய 21 இடமிலிருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்க அவளுடைய அருளாலேயே பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவில்ல ₹1 காசை மஞ்சள் துணியில வச்சு முடிஞ்சு கட்டி அம்மன் மீது நம்பிக்கையோட வேண்டி கட்டுறவங்களுக்கு நிச்சயம் வேண்டுதல அவ அருளாலேயே நிறைவேற்றி தருவேன்னு அவளுடைய வாக்காக சொல்லப்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய மக்கள் மஞ்சள் துணியில காசு முடிஞ்சு கட்டி வேண்டிக்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விசேஷ பூஜையோட மொச்சக்கட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியலோட படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில அம்மனை ஆவாகனம் செஞ்சு அம்மனுக்கு படைச்ச அந்த உணவை குழந்தை வரம் வேண்டவங்களுக்கும் உடல்நலம் வேண்டி வரவங்களுக்கும் பிரசாதமா வழங்கிட்டு வராங்க. இது அவளுடைய கட்டளையும் கூட. இது வரைக்கும் சின்ன தடங்கள் கூட இல்லாம நிகழ்ந்துட்டு வரக்கூடிய இந்த உணவை 3 மாதம் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு வருதுங்கிறது அந்த அம்மனோட சக்தியை பறைசாற்றுது. எப்படி திருச்சி சமயபுரத்துல சமயபுரத்தால் வீற்றிருக்கிறாளோ அதே உருவத்தோடைய இந்த சேலம் சமயபுரத்தாலும் வீற்றிருக்கிறா. இவளுடைய திருவுருவம் மரத்தாலான சுதை வடிவமாக கொண்டிருக்குது. தங்கஜடா மகுடம் குங்கும மேனி நிறத்துல நெற்றியில அழகிய வைரப்பட்ட மென்ன கண்குள்ள அருளொளி வீச வைர கம்மலோட மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறா. மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தன்னோட 8 கைகள்ல இடப்புறமா கபாலம் மணி வில் பாசம் வலப்புறமா கத்தி சூளம் அம்பு மற்றும் உடுக்க மாதிரி ஆயுதங்களை தாங்கியிருக்கிறா. இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்துல அமர்ந்து பக்தர்களோட குறிகள் நீக்கி அருள் வழங்கிட்டு இருக்கிறா இந்த மாரியம்மன். திருச்சியில வீற்றிருக்கக்கூடிய அம்மனுக்கோ பச்சை பட்டினி விரதம் இருப்பா. 28 நாட்கள் நைவேத்தியங்கிறது அவளுக்கு கிடையாது. இந்த காலத்துல மாரியம்மனுக்கு இளநீர் கரும்பு சாறு துள்ளு மாவு மட்டும்தான் படைக்கப்படும். பூச்சிறுதல் விழா நடைபெறும் நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல பல்வேறு அலங்காரத்துல அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல அம்மன் எழுந்திர செஞ்சு பூத்தட்டு பூக்குடையோட ஏந்தி ஊர்வலமா வந்து மாரியம்மனுக்கு பூக்கள் சாத்தி வழிபடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த சேலம் சமயபுரத்தால இன்னொரு சிறப்பு இங்க அமைஞ்சிருக்கு. இந்த அகிலமே என்னோட பார்வையில தான் அமர்ந்திருக்கிறவங்க மாதிரியான ஒரு கம்பீரமான தோற்றம். இங்க வரக்கூடியவங்க எல்லாமே கவலை தீர்ந்து மகிழ்ச்சியோட தான் திரும்புறாங்க. அழகிய கண்கள்ல கருணை வளைக்கூடிய முகத்துல அன்பு நிறைஞ்ச சகல அலங்காரங்களுடைய அபயம் தருகிறா இந்த சமயபுரத்தா. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விசேஷ பூஜையோட மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியலோட படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில அம்மனை ஆவாகனம் செஞ்சு அம்மனுக்கு படிச்ச அந்த உணவை குழந்தை வரம் வேண்டவங்களுக்கும் உடல்நலம் வேண்டி வரவங்களுக்கும் பிரசாதமா வழங்கிட்டு வராங்க. இது அம்மனுடைய கட்டளாலேயே நிறைவேற்றப்பட்டு வருது. தொடர்ந்து 3 மாதம் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு வருதுங்கிறது அந்த அம்மனுடைய சக்தியை இங்கு சொல்லுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களிலுமே இந்த அம்மனுக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிதான் வருது. இந்த அம்மன் கனவுல வந்து தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறா. அது என்னன்னா, இந்த இடத்துல சிலாரோபம் வேண்டும்னு நான் இங்க விரும்பி அமர விரும்புறேங்கிறதான் அவளுடைய அருள் வாக்கு. இந்த தெய்வம் 7 அடி உயர சமயபுரம் அம்மன் சிலையா அமைஞ்சிருக்குது. சமயபுரம் உள்பட அவ ஆட்சி புரியக்கூடிய 21 இடங்களிலிருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்க அவளுடைய அருளாலேயே பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகில சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டு தெருவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது. இங்க 6 அடி அகலம் 8 அடி நீள கருவறையில 6 அடி உயரத்துல சுதி வடிவில் அம்மன் அருள் பாலிக்கிறா. இங்கு அமாவாசையில வழங்கக்கூடிய கும்பப்படையல் உணவு ரொம்பவுமே பிரபலமானது. சில ஆண்டுகளா அமாவாசை மட்டும் இல்ல, சேலம் மட்டும் இல்ல, தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் புதுச்சேரி மட்டும் இல்ல மற்ற மாநிலத்திலிருந்து கூட இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தந்துட்டு வராங்க. கோவில்ல காலை 6 மணிக்கு நட திறந்து இரவு 9 மணிக்கு நட சாத்தப்படும். காலையில 9 மணியும் மதியம் 12 மணியும் இரவு 7 மணின்னு 3 கால பூஜை நடக்கும். அமாவாசை நாட்கள்ல மட்டும் இங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி நாள் நள்ளிரவுல 12 மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் பூஜை நடக்கும். அப்ப மொச்சப்பயிறு கத்திரிக்காய் சேர்த்த புளிக்குழம்பு தயார் செய்வாங்க. சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம் முருங்கைக்கீரை பொரியல் சப்த கண்ணீர்களை குறிக்கும்படி பச்சரிசி மாவாலான 7 மாவிளக்கு உருண்டை தளவாழ இலையில வைக்கப்படும். ஒவ்வொரு மாவிளக்கு மட்டுமே தீபம் ஏற்றி
உடுக்க அடிச்சு பாட்டு பாடி தீப ஜோதியில அம்மனை இறக்கி பூஜை நடக்கும். அம்மன் மாவிளக்கு எரியில தீபத்துல ஜோதி வடிவில் வந்து அந்த கும்பப்படையல் உணவை சாப்பிட்றாங்கிறது ஐதீகம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவங்க பாக்கியசாலின்னு சொல்லலாம். தொடர்ந்து படையில இருந்து ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு வழங்குறாங்க. இதை குழந்தை வரம் வேண்டவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படி 3 அமாவாசை தொடர்ந்து வந்து அம்மனை தரிசனம் செஞ்சு கும்பப்படையல் உணவை வாங்கி சாப்பிட்றாங்க. பூஜையில பங்கேற்கக்கூடியவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுது. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்ல, தேக ஆரோக்கியமும் சிறப்படையுதுன்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையால தான் தமிழகம் மட்டும் இல்ல, பிற மாநிலத்திலிருந்து கூட, வெளிநாட்டை சேர்ந்தவங்க கூட சமீபமா இந்த கோவிலுக்கு படையெடுத்துட்டு வராங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பே வளைகாப்பு நிகழ்ச்சி தான். தினம் தினம் நடக்கக்கூடிய இந்த வளைகாப்பு நிகழ்ச்சிகள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டா கண்டிப்பா இங்க வளைகாப்பு நிகழ்ச்சி செஞ்சுக்கிறாங்க. இது ரொம்பவுமே சிறப்பான விஷயம். பொதுவாகவே சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி, அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையாள், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணவரத்தாள்னு பேரு உண்டு. சமயபுரத்தாள் விக்கிரகம் பொதுவாகவே மூலிகைகள் ஆனதுதான். இதுக்கு அபிஷேகங்கிறது கிடையாது. உற்சவ அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க. சமயபுரத்தாளுக்கு மாவிளக்கும் எலுமிச்சை பழ மாலையும் ரொம்பவுமே விருப்பமானது. அதே மாதிரி வளையல் மாலையுமே இங்க இந்த அம்மனுக்கு சாத்தப்படுது. அதே மாதிரி இந்த கோவில்ல ரொம்ப முக்கியமான வேண்டுதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில முடிஞ்சு அம்மனுக்கு இந்த கோவில்ல மரத்துல கட்டுறது தான். இதனால குறைகள் எல்லாமே தீர்ந்துட்டு வருதுங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு வருது. விசேஷ பிரார்த்தனைனா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், அதே மாதிரி உடல் உபாதைகளால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு இந்த அன்னை உடல் உபாதையை தீர்த்த தருகிறார். கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சீமந்தம் செய்யறது இந்த கோவிலோட தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம இந்த அம்பாளை நேரடியா நம்மால தரிசிக்க முடியும். அம்மனுடைய அருளை நேரடியா கண்ணார நாம பார்க்கலாம். நோய்வாய்ப்பட்டவங்க, முதியவங்க, முடியாதவங்கன்னு எல்லாருமே அம்பாளோட அருளை பெற முடியும். மிகச்சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த சேலம் சமயபுரம் மாறி. அன்னையோட அருளை மக்கள் எல்லாருமே போற்றி துதிக்கிறாங்க. அநீதியும் தீமையை அழிச்சு தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமா எப்படி திருச்சி மாவட்டத்துல சமயபுரம் மாரியம்மன் திகழ்ந்து வருகிறாளோ அதே மாதிரிதான் இந்த சேலம் சமயபுரத்தாலும் விளங்கி வருகிறார். மனதார இந்த அன்னையை பிரார்த்தனை செஞ்சு கையேந்தி வேண்டி வணங்குறவங்களுக்கு அவங்களுடைய துன்பங்களையும் அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருளையும் நீக்கி தருகிறார். ஓரறிவு உயிரில் இருந்து 6 அறிவு உயிர் வரைக்குமே எந்தவித பேதமும் இல்லாம எல்லாமே ஏகமா நிறைஞ்சி அருள் பாலிக்கிறா இந்த அன்னை. எல்லா உயிருக்கும் பொதுவானவளா அத்தனை உயிர்களும் ஒன்று கூடி ஒருமித்த மனநிலையில இந்த மகமாயை தியானிச்சு வேண்டினாவே முக்தி கிடைக்குங்கிறது இந்த ஆலயத்தோட நம்பிக்கை. நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்தாவே அவளுடைய பெருமையை சொல்லாம சொல்லுதுன்னு சொல்லலாம். நீண்ட வரிசையில காத்திருந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டியும் வேண்டுறாங்க. திருமண வரம் வேண்டி 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில சூலாயுதத்துல கட்டியும் வேண்டுதலை செய்யறாங்க. கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கும்பப்படையல் சாதத்தை பிரசாதமா வழங்குறாங்க. சேலம் மாவட்டத்துல கடந்த சில வருடங்களாவே இந்த தாயானவள் ரொம்ப பிரபலம் அடைஞ்சு வருகிறா. குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவில் முன்னாடி திரண்டு வர்றது அம்மனோட பெருமையே பறைசாற்றுது. இந்த படையில வாங்கி போகிற பக்தர்கள் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைச்சு வராங்க. நாள்பட்ட வியாதி இருந்தாலும் தீர்ந்து நம்பிக்கையோட வந்து சொல்றாங்க. மேலும் அம்மனுக்கு படிச்ச அன்னத்தை சாப்பிட்டு வந்தா நோய் நொடி தீருங்கிறது உண்மையாவே நம்பப்பட்டு வருது. அதிலும் அமாவாசைன்னு சொன்னாலே சிறப்பு பலம் கூடி வந்துடுது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையில இருந்தே கோவில்ல குவிய தொடங்குறாங்க. சேலம் சாமிநாதரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் தான் இத்தனை அதிசயத்தை இந்த கோவில நிகழ்த்திட்டு வரா. தை அமாவாசை நாட்கள்ல இந்த கோவில்ல ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். சிறப்பு பூஜைகள் இந்த கோவில்ல நடந்து வந்து இருக்கும். அம்மனுக்கு காய்கறி, சிறுதானியம், கீரை வகைகளோட செஞ்சு கும்பப்படையல் சாதம் வச்சு வழிபாடு செய்வாங்க. நீண்ட வரிசையில காத்திருந்து அம்மன் வேண்டி தொட்டில் பொம்மை கட்டி வழிபாடு செய்யறாங்க. கார்த்திகை மாத அமாவாசை மட்டும் இல்ல, ஒவ்வொரு அமாவாசை நாட்களுமே அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்துல காட்சியளிக்கிறது பக்தர்களை மட்டும் இல்ல, காண்பவரையும் பரவசத்துல ஆழ்த்தும். எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த அன்னை சாந்த சொரூபியா சின்ன இடத்துல அமர்ந்து கூட எல்லாருக்கும் பெரிய அளவுல நன்மை செஞ்சுட்டு வருகிற தாயா கம்பீரமா காட்சி தருகிறா. சமயபுரம் மாரியம்மனை வேண்டி வணங்கினாவே நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
கண்டிப்பா பழிக்கும். இது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் காலங்காலமா சொல்லப்பட்டு வருது. அமாவாசை நாட்கள்ல சிறப்பு பூஜையில கலந்துக்க பாருங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டவங்களுக்கும் தீராத நோயால் அவதிப்படுறவங்களுக்கும் இந்த ஆலயங்கள்ட்ட ஒரு முறை சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இதனால வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். குழந்தை இல்லா தம்பதிகள் 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த அமாவாசை நாட்களில் நடக்கக்கூடிய கும்பப்படையல் உணவை சாப்பிட்டு வாங்க. இதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இன்றைய பதிவில் சேலம் சமயபுரத்தால மகிமையை நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.